அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போதுங்க, பிள்ளையார் கோயிலில் உட்காந்தே துண்ணூறு போடலாம். அதை நீங்கள் வீட்டிலேயே உட்காந்து கூட போடலாம். பிள்ளையார் அப்படிங்கிறதுனால அதுக்கு கோயில் தான் வேணுங்கிறது இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டிலே உட்காந்து கூட போடலாம். ஆனால் திருஷ்டி கழிக்கிறது, தோஷம் கழிக்கிறது அப்படிங்கிறதுனால வீட்டில் உட்காந்து செய்கிறது நல்லது இல்லை. அதை ஒரு கோயிலில் செய்கிறது நல்லது. ஏன்னா அந்த திருஷ்டி தோஷம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் கோயிலில் உட்காந்து செய்கிறது நல்லது. இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. மேலே கொடுத்துருக்க எந்திரத்தை வந்து ஒரு செப்பு தகட்டில் வரைஞ்சிக்கிட்டு விநாயகர் மந்திரம் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு 48 நாள், ஒரு நாளைக்கு 1008 உருவுரு தான். காலம்புற 508, நைட்டு 1008 போடுங்க. இல்லை நைட்டு ஒரு அடினா 1008 போடுறோம்னா பரவாயில்ல. நீங்கள் அந்தளவு உருவு போட்டால் தான் இந்த எந்திரம் வந்து பவர் ஏறும். இந்த எந்திரத்தை வந்து ஒரு விபூதி தட்டில் வச்சுக்கணும். நல்லா பெரிய தாம்பூலத்தை வச்சுக்கிட்டு அந்த தாம்பூலத்தில் நல்லா 1 கிலோ விபூதி அளவு பரப்பிக்கிட்டு அந்த விபூதியில் தான் இந்த எந்திரத்தை வைக்கணும். வச்சுக்கிட்டு ஓம் ஐயும் கணபதி, கிளியும் கணபதி, சவ்வும் கணபதி, ஓம் நமசிவாய கணபதியை நம. அப்புறம் யாருக்கு நீங்கள் போடுறீங்களோ அவங்க பேரை சொல்லி, யாருக்காக நீங்கள் அது 90 போடுறீங்களோ இல்லை வேப்பிலை அடிக்கிறீங்களோ அவங்கள பேரை சொல்லி திஷ்டி தோஷ கிரகபாதக நிவர்த்திய சுவாகா அப்படின்னு சொல்லணும். நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். ஓம் ஐயும் கணபதி, கிளியும் கணபதி, சவ்வும் கணபதி, ஓம் நமசிவாய கணபதியை நம. வந்திருக்கவங்க பேரை சொல்லி, யாருக்கு திருஷ்டி கழிக்கணும் தோஷம் கழிக்கணும்னா அவங்க பேரை சொல்லி திருஷ்டி தோஷ கிரகபாதக நிவர்த்திய சுவாகா அப்படின்னு சொல்லி நீங்கள் 90 போட்டிங்கன்னா அந்த கண் திருஷ்டி கோளாறு நீங்கிடும். ஏதாவது தோஷங்கள் இருந்தால் நீங்கிடும். இன்னும் சொல்லப்போனால் கிரகத்தினால் ஏற்படுற பாதிப்புகளோடு நீங்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் நான் நிறையா மந்திரம் வந்து ஜபிச்சு நல்ல மந்திர பலம் நிறைய ஏற்றி வச்சுருக்கணும். என்னென்னு கேட்டிங்களா, குறைச்சபட்சம் நீங்கள் வந்து 2 லட்சம் உருவாவது நீங்கள் ஏற்றி வச்சுருந்தீங்கன்னா யாருக்கு நீங்கள் 90 போட்டால் கூட அவங்களுக்கு வந்து அந்த திருஷ்டி தோஷமெல்லாம் கழிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் டெய்லி விநாயகருக்கு முன்னாடி உட்காந்து அந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி ஜபம் பண்ணி உருவேற்றி வச்சுக்கணும். தொடர்ந்து அந்த மந்திரம் உங்கள் உடம்புல ஏறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இது வேலை செய்யும். இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளானது தான். ஓம் ஐயும் கணபதி, கிளியும் கணபதி, சவ்வும் கணபதி, ஓம் நமசிவாய கணபதியை நம பேரை சொல்லி திருஷ்டி தோஷ கிரக பாதக நிவர்த்திய சுவாகா இவ்வளோ தான் மந்திரம். விபூதி தட்டு வேணும். அந்த விபூதி தட்டில் வந்து 1 கிலோ விபூதியை பரப்பிக்கணும். அது மேலே அந்த எந்திரத்தை வைக்கணும். வச்சுக்கிட்டு பிள்ளையார் படம் வச்சுக்கிட்டு விளக்கேற்றி வச்சுக்கிட்டு தூபம் தீபம் காமிச்சிக்கிட்டு நைவேத்தியம் காமிச்சிட்டு டெய்லி இந்த மந்திரம் சொல்லிங்கன்னா பவர் ஏறி போயிடும். இப்படிக்கு ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிட நிலையம் மற்றும் ஸ்ரீ பத்ரர் மந்திராலயம், கேரளா மற்றும் கும்பகோணம். நன்றி, வணக்கம்.